எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாட்டுக்கோழி குருமா தாங்க செய்ய போகிறோம். அது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. கோழியை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள், தயிர்லாம் சேர்த்து க்ளீன் பண்ணி இந்த அளவுக்கு எடுத்தாச்சுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குருமாவுக்கு முதல்ல சில பொருளை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்காங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ சோம்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 10 போல் முந்திரி, கொஞ்சம் கசகசா, இது கூட கொஞ்சம் தேங்காய் துருவுனது சேர்த்துக்கலாங்க. இது வதங்கிட்டுங்க. இது கூட நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. பொட்டுக்கடலை சேர்த்து கலந்தோடனே இறக்கிக்கலாங்க. இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். குருமா வைக்கலாங்க. குருமாவுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்காங்க. அது கூட தாளிக்க சோம்பு, 2 லவங்கம், ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி இலையெல்லாம் வச்சுருக்காங்க. அது எண்ணெய் சூடானோன்னு சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. 2 தக்காளி சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ நம்ம நாட்டுக்கோழி கறியை இது கூட சேர்த்துக்கலாங்க. இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டுங்க. இதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ நம்ம வதக்கி வச்ச தேங்காய் எல்லாத்தையும் அரைச்சாச்சுங்க. அந்த அரைச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாங்க. இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதை மூடி போட்டு மிதமான தீயில நல்லா வேக விடலாங்க. அப்பப்போ கலந்துக்கலாங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிருங்க. குருமா நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. கறியும் நல்லா வெந்துடுச்சுங்க. இந்த நேரத்தில் நம்ம இறக்கிக்கலாங்க. இது சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.